Okay, let's pray. Loving Heavenly Father, we have come to you, Lord, to know a little more about you. Touch our hearts, Father. Touch every loving heart which has come seeking, Father. That it is by your will, by your wish, and your plan that you have brought us together. May this time not be wasted, Father. Help us to open our hearts and minds, Father, to your truth. May we understand clearly, Father, the purpose of why we are here, how we can serve you better. Help us, Father, to improve our love for you, increase our zeal, our faith unshakable, more humble, more loving, living for you, Father, every breath of our lives. Be with us, Father, while you reveal your truth to us, the way that you've been a covenant keeping, faithful God. Be with us, Lord. In Jesus' wonderful name I ask. Amen. Okay, so today we are continuing our series. எப்படி நம்ம God வந்து ஒரு covenant keeping God. ஸோ இந்த covenant keeping God வந்து நம்ம ரொம்ப ஆஃபன் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. ஆனால் பிப்ளிக்கலாக covenant keeping God என்ன covenant-ஐ கீப் பண்ணிட்டு வச்சுட்டே வராரு. லைக் உடையாமல் பிரேக் பண்ணாமல் வச்சு அது ட்ரூத்ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே வராருன்றதை தான் பார்த்துட்ருக்கோம். எப்படி அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, ஒரு மெசையா டெலிவரர் சேட்டன் டிஸ்ட்ராயர் ஒருத்தரை ப்ராமிஸ் பண்ணி, அண்ட் எப்படி தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடி 4000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ப்ராமிஸ் கொடுத்தாச்சு. ஆனால் பீப்புள்கிட்ட அந்த கனெக்ஷனை விடாமல் அந்த வரப்போகிற மெசையா பற்றி கூட 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 இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொடுத்து அவர் நடத்திட்டு வந்துட்டே இருக்காரு. அதுதான் நம்ம ரெக்கார்டில் பார்த்துட்டே இருக்கோம். ஸ்கிரிப்சரில் எழுதப்பட்ட ப்ராமிசஸ், அவர் மெசையா பற்றி சொன்ன காரியங்கள் 4000 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ்லேருந்து வந்து 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 இப்போ நம்ம நியர்லி 700 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸில் அந்த டைமில் நிற்கிறோம். அதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் உண்டு, இப்போது நம்ம இதில் இருக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம நிறையா ஹிஸ்டாரிக்கல் ஜாகிரபிக்கல்னு கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்கலாம், டைம் இருந்தால் திரும்ப ரிவைஸ் பண்ணலாம். பட் இல்லைன்னா ஜஸ்ட் பிரிங் டு யுவர் மைண்ட், நம்ம இப்போ இருக்கிற காலகட்டம் இஸ்ரவேல் நாடு இருக்கும் போது ப்ராஃபிட்ஸ் கடவுளை அனுப்பி ப்ராஃபிட்ஸ் மூலம் மெசையா பற்றின நியூஸை கொடுத்துட்டு வராரு. கரெக்டாக? ஸோ நம்ம அந்த அந்த அதுதான் பார்த்துட்ருக்கோம். நம்ம கண்ட்ரியை பற்றி பார்க்குறச்ச வி சா டேவிடை கிங் ஆக்கி அவருடைய சன் சாலமன் கிங்காக இருந்து அவருக்கு அப்புறமே நாடு ரெண்டாக உடஞ்சிருது. இல்லை, நார்த்து சவுத்து, இஸ்ரவேல் ஜூடா அப்படின்னு ரெண்டாக உடஞ்சிருது. அதில் நார்த் ரொம்ப ஃபாஸ்டராக நாட் வெரி மெனி குட் கிங்ஸ்லாம் ரூல் பண்ணாமல் அந்த நாடை அசிரியா பிடிச்சிட்டு போயிடுது. ஸோ இந்த ப்ராஃபிட்ஸ் இருக்கிற டைம் பீரியட் வந்து இந்த ஜஸ்ட் பிஃபோர் அசிரியா பிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு டைம் பீரியடில் இருந்து தான் நிறைய ப்ராஃபிட்ஸ் நம்ம பைபிள் புக்கில் இருக்கிற ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து அப்போ என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, அசிரியா வரப்போது வரப்போது வரப்போது, ரிப்பெண்ட் 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 அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் அசிரியா வந்துருச்சு, அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஜூடா கிட்ட, ஐயோ பார்த்தல்ல உன்னோட பிரதர்ஸ் எல்லாம் எப்படி போனாங்க, ஸோ நீயும் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல், ரிப்பெண்ட் 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 சொல்லி பேபிலோனும் ஜூடாவை அடிக்காது 70 இயர்ஸுக்கு கேப்டிவிட்டியாக போயிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஹிஸ்ட்ரி டைம்லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராஃபிட்ஸ் அந்த 700 இயர்ஸ் 760லேருந்து இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ் அதுலேருந்து இருக்கிற டைமில் இருந்த ப்ராஃபிட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜோனா பார்த்தோம், மைக்கா பார்த்தோம், ஆமோஸ் பார்த்தோம். இந்த ஐசாயா வந்து லாங்கர் டைம் பீரியட் இருந்த ஒரு ப்ராஃபிட் இல்லையா, ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராஃபிட். அவர் வந்து இந்த ப்ராஃபிட்ஸ்லாம் இருக்கும் போதே அவரும் இருந்தார். ஆமோஸ் இருக்கும் போது ஐசாயாவும் இருந்தார், ஜோனா இருக்கும் போது ஐசாயா இருந்தார்,
மைக்கா ஹோசியா இருக்கும் போதும் இவங்க ஐசாயா வாஸ் தேர். ஓகே, அப்போ அப்போ எப்படி இருந்திருக்கும்? கலீக் மாதிரி, கரெக்டா? மைக்காவும் ஹோசையாவும் கலீக், ஆமோஸும் ஐசாயாவும் கலீக்ஸ். ஸோ நம்ம புக்கு அப்படின்னு படிக்கும் போது நல்ல டீப்பாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா யூ வில் see many காமன் ரெஃபரன்சஸ். அதாவது மெசையா பற்றின இன்ஃபர்மேஷன் காட் வந்து ஆமோஸ்கிட்டையும் சொல்லியிருந்திருப்பாரு, ஐசாயாக்கிட்டையும் சொல்லியிருந்திருக்கலாம். ஆர் ஐசாயாவும் ஆமோஸும் பேசி ரெண்டு பேரும் ஒரே இன்ஃபர்மேஷன் லார்ட் டோல்டு மீ அப்படின்னு சொன்னனால அதே இன்ஃபர்மேஷனை ரெண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆமோஸில் நம்ம படித்தது என்னது? ஜென்டைல் உலகத்துக்கும் மெசையா அவர் தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் படித்தோம், கரெக்டாக? அவர் தான், அந்த பாயிண்ட் வாஸ் பிக். சால்வேஷன் இஸ் ஃபார் ஆல் பீப்புள், இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஜென்டைல்ஸும் வில் பி சேவ்ட் அப்படின்ற பாயிண்ட். அந்த சேம் அந்த ஒரு உண்மை வந்து ஐசாயாவும் நிறைய இடத்துல எழுதியிருப்பார். ஸோ இப்போ இது ரெண்டும் ஷேர் பண்ணாங்களா? காட் டைரெக்டாக கொடுத்தாரா? நமக்கு அது தேவையில்லை. ஆனால் ரெண்டு பேருமே எழுதின பாயிண்ட்ஸ். ஸோ இஃப் யூ ரிமெம்பர், அதை நான் கடைசியாக வச்சுருந்தேன். பட் நமக்கு இது வரைக்கும் மெசையா பற்றி என்னெல்லாம் தெரியும்னு when we listed it down, you will start noticing இந்த ப்ராஃபிட்ஸ் படிக்கிறச்ச we will start noticing same points getting repeated many times. அப்போ அதாவது ஒரு புக்கு தொலைஞ்சு போனாலோ உண்மை இன்னும் இருக்கும் கையில். ஒருத்தர் சொன்னதை யாரும் நம்பாமல் இருந்தால் we still have other people telling the same truth. For example, மெசையா வந்து ராஜாவாக இருப்பார் அப்படின்ற ஒரு பாயிண்ட், ரைட்? மெசையா வரப்போகிறாருன்னு கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருந்தார் முன்னால் ஜெனசிஸில். அதுக்கப்புறம் கொடுத்த இன்ஃபர்மேஷனில் தான் அவர் ராஜாவாகவும் இருப்பார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போ அந்த ராஜாவாக இருப்பாருன்றது ஆமோஸும் சொல்வார், மைக்கா சொல்வார், இல்லை ஐசாயா சொல்வார், எல்லாரும் சொல்லுவாங்க அதே பாயிண்ட். அப்போ அதுலேருந்து we can understand, ஓ இது சூப்பர் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதையும் நீங்கள் பார்ப்பீங்க, அதே பேட்டர்ன், அதே உண்மைகள், அதே டீட்டெயில்ஸ் ரிப்பீட் ஆகிறதையும் பார்ப்பீங்க. சில பாயிண்ட் ரிப்பீட் ஆகாதா? ஃபார் எக்ஸாம்பிள் சாம் 22ல் இருக்க லாட் சீட்டு போட்டு அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, லாட்ஸில் போட்டு எடுத்தாங்க. அது இட் இஸ் நாட் ரிப்பீட்டட் இன் எனி அதர் பிளேஸ். இப்போது பெத்லஹேமில் தான் உங்களோட ராஜா பிறப்பார் அப்படின்ற பாயிண்ட் வந்து மைக்கா எழுதியிருப்பார். ஆனால் நமக்கு தெரியும் டேவிடோட ஃபேமிலியில் தான் வரப்போகிறாரு. அப்போ டேவிடோட ஃபேமிலி, டேவிட் எந்த ஊர்? பெத்லஹேம். அப்போ யூ கெட் தட் லைன், ரைட்? ஸோ வேறு வழியிலையும் கண்டுபிடிக்கலாம். அவரஸ் ராஜான்றது அத்தனை இடங்கள்ல இருக்கும். ராஜாவாக வரப்போகிறாரு அப்படின்றது in so many places. Son of God அப்படின்றது நிறைய இடத்துங்களில் இருக்கும். சாம் 2ல் இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம், ஃபஸ்ட்டு மென்ஷன். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வரும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் புக்ஸ் வாசிக்கிறச்சே இட் வில் கீப் ஜம்பிங் அப். ஓ இது முன்னாடியே வந்த ஒரு ப்ராஃபஸி திரும்ப வருது, ஓ இது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க திரும்ப வருது அப்படின்றத யூ வில் கீப் நோட்டிஸிங். ஓகே, so you will notice same or similar prophecies among the prophets of the same time. Okay, so இப்போ நம்ம இருக்கிற டைம் பீரியட் என்னது? அசிரியா நார்த்தை அடிச்சுட்டு போயாச்சு, சவுத்து இன்னும் இருக்காங்க, சதர்ன் கிங்டம் இன்னும் உயிரோடு இருக்குது, யாரும் அடிக்கலை. ஜோனா போய் சொன்ன நினிவே, பாபிலோனியன் கிங்டம், ரைட்? ஜோனா போய் சொன்ன நினிவே இஸ் நாட் பாபிலோன், இட் இஸ் அசிரியா. ஜோனா போய் சொல்லி திருந்தின அசிரியா தான் அதுக்கப்புறம் வந்து அடிச்சுட்டு போனாங்க. கேன் யூ இமேஜின், ரைட்? பட் காட் தான் எழுப்புவார், அசிரியாவை நான் எழுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லி தான் அவங்க வந்து இஸ்ரேலுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக, டிசிப்ளின் பண்ணுறதுக்கு, லெசன் டீச் பண்ணுறதுக்காக நான் அசிரியாவை எழுப்பியிருக்கேன் அப்படின்னே தான் காட் சொல்லுவார். அதே மாதிரி தான் எழும்பி வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஐசாயா வந்து அந்த ஜோனா டைமில் இருந்தப்போ, கேன் யூ இமேஜின், லைக் ஜோனா டைம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஆஃப்டர் ஜோனா. ஸோ அந்த அசிரியா வளர்ந்து, நினிவே வளர்ந்து, ரிப்பென்டான நினிவே வளர்ந்து வந்து
இஸ்ரேலை அடிச்சுட்டு போகிற வரைக்கும் அந்த பீரியட்லலாம் ஐசையா இருக்கார். ஓகே. ஸோ அந்த டைமில் இருந்த கண்ட்ரி பீப்புள் அவங்க மைண்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ பயமாக இருக்கும். வார் வந்திருக்கு, தங்களோட சொந்த பிரதர்ஸ் இஸ்ரேல் அசிரியா வந்து அடிச்சுட்டு போயிட்டார். காட் இத்தனை வருஷம் ப்ரொடெக்ட் பண்ண காட் இல்லை, ஜட்ஜஸ் டைமில் ப்ரொடெக்ட் பண்ணார், உள்ளே என்ட்ரு பண்ண ஜாஷ்வா டைம்ல இருந்து இவங்க ஒரு வினோதமாக பேட்டில்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்த கண்ட்ரியை ஒரு எனிமி கண்ட்ரி வந்து அடிச்சுட்டே போயிடுச்சு, போயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு பயங்கரமா அப்படின்னா அவங்க பயந்து போயிருந்த ஒரு டைம் பீரியட், ரைட்? ஆனால் டிசிப்ளின் பண்ணப்பட்டாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய பாடம் அவங்களுக்கு. அப்போ ஜூடா சதர்ன் கிங்டம் இன்னும் இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட வார்ன் பண்ணுறதுக்கும் ஐசையா யூசஸ் திஸ் அ லாட். ஓகே, இந்த மாதிரி கோட்டை விட்றாதீங்க, இந்த மாதிரி செய்திடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறையா இருக்குது. ஆனால் இன்னொரு பாயிண்ட்டையும் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். இது ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு 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 வெறும் புக்கு, சாதாரணமான புக்கு படித்தாக்கா இதெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அதெல்லாம் பேக்ரவுண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இன்னொரு பாயிண்ட்டும் வெளியில் வரும். என்ன பாயிண்ட் வெளியில் வருது? இவ்வளோலாம் பயங்கரங்கள் சுற்றி நடக்கும்போது அந்த மக்கள் அவ்வளோ பயந்து போயிருக்கிற டைமில் காட் இஸ் ஆல்சோ கிவிங் தெம் ஹோப். நீங்கள் திருந்துங்க, திருந்தலைன்னா இதெல்லாம் நடக்கும். 70 வருஷம் வெளியிலலாம் போவீங்க. ஓகே. இல்லாட்டியும் உங்ககிட்ட நல்ல கிங்கும் இல்லை, நல்ல 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 கிங்ஸ் ரூல் பண்ணல ஆல்ரெடி இல்லை. ஈவன் தோ டேவிட் லைனில் உள்ள கிங்ஸ் தான் ரூல் பண்ணுறாங்க. பட் த கிங்ஸ் ஆர் நாட் குட் கிங்ஸ். சம் ஆர் குட், சம் ஆர் பேட். இது நல்ல குட் கிங்ஸ்னு இடையில தான் நமக்கு பைபிளில் படிப்போம். ஸோ அப்போ கிங்ஸ் நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு வருத்தம் இல்லை, டேவிட் வழியாக ஒரு மெசையா வரப்போகிறாரு, ஆனால் கிங்ஸ் எல்லாம் மோசமாக இருக்காங்கன்னா மனசு உடஞ்சி போய் தான் இருந்திருக்கணும். அப்போது ஹீஸ் டெல்லிங், இல்லை ஒரு கிங் உண்டு, உங்களுக்குன்னு ஒரு கிங் வருவார், வந்து உங்களை எல்லாரையும் காப்பாற்றுவார். அந்த மெசேஜும் கூடையே கோர்த்து கோர்த்து இருக்கும். ரிப்பென்ட்டும் இருக்கும், ஒரு நம்பிக்கை ஊற்ற எதிர்பார்ப்போடு இருங்க. லைக் லுக் ஃபார்வர்டு டு திஸ், மை கவனன்ட் இஸ் ஸ்டில் தேர், நான் உங்களுக்கு இன்னும் மெசேஜ் அனுப்பலை, எப்படி இருப்பார் அந்த மெசேஜ், அந்த இன்ஃபர்மேஷனும் கலந்து 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 இருக்கும். ஸோ ஐசாயால there are so many messianic references, so many, um, so many that I was not able to do a great job. இன்னும் படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் I feel very incomplete today. So many are there. நான் அதில் வந்து மெசையானிக் ரெஃபரன்சஸ், அதாவது மெசையா குறித்து இருக்கிற வசனங்கள், அதுவும் நியூ டெஸ்டிமெண்ட் ஆத்தர்ஸ் அதை ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வசனங்களை மட்டும்தான் காட்டுறேன். பட் படிக்க படிக்க there are so many. I'll show you some of them. ஓகே. இன்னைக்கு I don't think this is the end of Isaiah. We'll be learning Isaiah maybe for some more time. Okay. சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐசாயான்ற வார்த்தையே மீன்ஸ் சால்வேஷன் ஆஃப் த லார்ட். ஓகே. ஏஹெச்னு முடிகிற வார்த்தை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யாவேல் உள்ள இந்த யா. ஓகே. அந்த ஐசா இருக்குல்ல, அந்த 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 யாஷா, that stands for salvation. So similar to Hosea, Joshua, or even Jesus' name. Okay, Yehoshua. All means Yahweh is salvation. Jesus oda name or Joshua oda name is very clear. Yahweh is salvation. அதாவது salvation அப்படின்னு ஒரு தேவை வந்து அது only from God. ஓகே. ஐசையா மீன்ஸ் நமக்கு சால்வேஷன் வேணும்னா காட் வில் சென்ட் இட் அப்படின்ற அர்த்தம். கொஞ்சம் லிட்டில் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், கிராமர் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ ஜாஷ்வா, ஹோசியா, Yehoshua, which is Jesus. Isaiah எல்லாமே means salvation of the Lord. Okay. Okay. It's an interesting book. ஏன்னாக்கா பைபிளில் எப்படி 66 புக்ஸ் இருக்கோ அதே போல் ஐசாயா புக்கில் வந்து 66 சாப்டர்ஸ். அண்டு நம்ம புக்கில் எப்படி பைபிளில் எப்படி 39 இஸ் ஓல்ட் டெஸ்டிமெண்ட், 27 இஸ் நியூ டெஸ்டிமெண்ட்டோ, ஐசாயாலையும் 39 சாப்டர்ஸ் வரைக்கும் மோர் அபவுட் இஸ்ரேல் இருக்கிற மாதிரி இருக்கும்.
27லேருந்து மீதி இருக்கிற 27 சாப்டர்ஸ் வந்து மோர் அபவுட் த மெசையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ 1 to 39 லிட்டில் மோர் அபவுட் இஸ்ரேல், அண்ட் 40 to 66 சாப்டர்ஸ் 40 to 66 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோர் அபவுட் த மெசையா, த ஹோப், பீஸ், ரிடெம்ஷன், சால்வேஷன், இந்த இதுகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது இந்த லேட்டர் 27 சாப்டர்ஸில். அண்ட் அந்த வசனங்கள் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஐ ரியலைஸ்ட், ஐம் ஷுர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், சாரி, ஐ ஐ ஐ ரியலைஸ் தட் ஜீசஸோட லைஃப் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவருடைய பர்த் ஆர் ஈவன் பிஃபோர் பர்த்லேருந்து ஹெவன் அண்ட் நியூ earth அண்ட் நியூ ஹெவன் வரைக்கும் prophecies are there in Isaiah. So that is very very nice also. எப்படி மைக்கால 1-2 வசனங்கள் தான் நம்ம மெசையானிக் வசனம்னு எடுத்தோம் இல்லையா, அதோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் அவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ அவர் ஜீசஸுடைய நிறைய லைஃப்பில் உள்ளது நிறையா இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் விச் மே நாட் ஆக்சுவலி ரிலேட் டு மெசையானிக் ப்ராஃபஸி, ஆனால் எனக்கு சூப்பராக பிடிச்ச ஒரு வசனம், என் தோஸ்துகளுக்கெல்லாம் தெரியும் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச போர்ஷன்ன்றது. ஓகே, ஸோ திஸ் போர்ஷன் என்னதுன்னாக்கா, இஃப் யூ see Jesus at one time in a synagogue in Nazareth will read the book of Isaiah. அது ஞாபகம் இருக்கா, தெரியுமா? லூக்கில் இருக்கு, எடுக்கிறீங்களா? லூக் 4 16. ஆமாம் 16. ஓகே. லூக்கா 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக விருட்சத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஸோ முன்னாடி உள்ள பழக்கங்கள் ஒன்று சொல்லிடுறேன். சினகாக்ன்றது என்னதுன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம சர்ச்லனாக்கா தெர் இஸ் ஒரு எல்டர் இல்லை ஒரு நடத்துகிறவங்கன்னு ஒருத்தவங்க நிற்கிறாங்க, லீடர் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நடத்துகிறாங்க. கூட பாட்டு பாடுறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. மற்ற பீப்புள் இடையில ஜாயின் பண்ணுவாங்க, பைபிள் வாசிக்க அந்த மாதிரி இதெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த லீடர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அதான் பிரசங்கம் பண்ணிவிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு வி லீவ். ஓகே, இது நம்மளுடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போது இமேஜின் ஜூஸ், ஓகே, இஸ்ரேல் காலத்தில் கோயில்னா எது? ஒன்று தான், கரெக்டா? டெம்பிள் இஸ் ஒன்லி ஒன். சாலமன் டெம்பிள் கண்ட்ரிக்கே ஒன்று தான், கரெக்ட் தானா? அதை வருஷத்தில் 3 தடவை தான் போவாங்க. அதுவும் மோஸ்ட்லி எதர் ஃபார் தேங்க்ஸ் கிவிங் இல்லைன்னா பாவம் நீக்கு அட்டோன்மெண்ட்டுக்காக போவாங்க. ஸ்கிரிப்சர்லாம் எப்போ தான் படிப்பாங்க? அப்போ நம்மெல்லாம் படிக்கிற மாதிரி வென் வில் தே சிங் சாங்ஸ் அண்ட் ரீட் த பைபிள், டிஸ்கஸ் பைபிள், ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராஃபஸிஸ், அதெல்லாம் எப்போ நடக்கும்? அதுதான் சினகாக். ஓகே, ஸோ சினகாக்ன்றது இந்த கான்செப்ட் ஆஃப் சினகாக்ன்றதே எப்போ ஆரம்பிச்சதுன்னா டெம்பிள் இல்லாத டைமில். அது வரைக்கும் தே ஒன்லி ஃபேமிலிஸ் வில் கேதர், சிங் சாங்ஸ் அண்ட் ஆல் தட். பப்ளிக் இப்படி சேர்ந்து கூடி நான் சொன்னதெல்லாம் செய்கிறாங்கன்னாக்கா பாட்டு பாடி பைபிள் படித்து அதெல்லாம் பண்ணுற காரியம் எப்போ நடந்ததுன்னா
கேப்டிவிட்டிக்கு அப்புறம் தான் சினகாக்ன்ற ஒரு காரியமே நடந்தது. அதுக்கு முன்னாடி டெம்பிள் தான். இப்போ கேப்டிவிட்டியில் போகும்போது தான் டெம்பிள் எரிஞ்சிருது. நெபுகாத் நேசர் எரிச்சிடுறாருல்ல, டேனியல் எசேக்கியெல்லாம் போயிடுறாங்கல்ல. அப்போ டெம்பிளே இல்லாமல் பாம்போல நிற்கிறாங்க. அப்போதான் பக்கத்தில் இருக்கிற இந்த செல் மீட்டிங் மாதிரி எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் கூடி கூடி சினகாக்னு ஒரு இடத்துலையோ கெட்டியோ ஏதோ ஒன்று நிறைய பணம் இருந்துச்சுன்னா தேல் பில்டு சினகாக், இல்லாட்டி யார் வீட்லையாவது கூடி சேர்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து பண்ணுவாங்க. அப்போ லீடர்னு யாருமே இல்லை. யூ ரியலைஸ்? ஸோ வாட் தேல் டூ, இந்த பைபிள் ஸ்க்ரோல்ஸ் இருக்கும், சுருள் இருக்கும், யாராவது எடுத்து பைபிள், நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களா அப்படின்னு பைபிள் கொடுப்பாங்க. அவங்க பைபிள் எடுத்து அவங்க பைபிள் வாசிப்பாங்க. அப்புறம் தே கேன் எக்ஸ்பிளைன் ஆல்சோ. இப்போ பைபிள் வாசிக்கிறவங்க அதை அதை பற்றி பேசவும் செய்யலாம், சர்மனும் கொடுக்கலாம், அதாவது டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு ஏதாவது ஆரம்பிச்சிருப்பாங்களா இருக்கும். ஸோ எனிபடி அண்ட் எவ்ரிபடி வில் read the Bible and discuss the Bible and talk. So it's more or less like a Bible study group, along with maybe songs and stuff. Okay. So இதுதான் சினகாகில் மீட் பண்ணி they did that. Nice, no? அப்படி தான் இருந்திருக்காங்க. எப்போ இருந்து? டெம்பிள் இல்லைன்ற காலம் வரைக்கும். இப்போ ஜீசஸ் காலத்துக்கு வாங்க. தட் இஸ் அரவுண்ட் 500 years லேட்டர் சினகாக்லாம் ஆரம்பித்து பைபிள்லாம் எஸ்ரா உட்காந்து எழுதி கோர்வை பண்ணி எழுதி எல்லாம் சேர்த்து வச்சு அதெல்லாம் அந்த டைமெல்லாம் முடிஞ்சு 500 years லேட்டர் ஜீசஸ் வராரு. டெம்பிள்னு ஒன்று இருக்கா? இருக்குது. ஹெராட் ஒன்று கட்டி வச்சுருக்காரு. ஆனால் அந்த சினகாக்ன்ற ஐடியா, அந்த அந்த பேட்டர்ன் ஆஃப் வர்ஷிப்பும் இருக்குது. ஓகே. ஸோ டெம்பிள் எங்கே இருக்கும்? ஜெருசலேமில் இருக்கும். இவர் இப்போ எங்கே இருக்கார்? நாசரத்தில் இருக்கார். ஸோ நாசரத்தில் உள்ள சினகாகுக்கு ஜீசஸ் போயிருக்கிறச்ச அவர் கையில் பீப்புள் ஆர் கிவிங் ஐசையா. சும்மா ஒரு 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 மேன், அவ்வளோதான். நாட் லைக் இஸ் அ லீடர் ஆர் எனி திங். அவர்கிட்ட நீங்கள் வாசிக்கிறீங்களா அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க. அவர் இப்போ ஜீசஸ் இஸ் சூஸிங் த போர்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர் இல்லையா? ஐசையாவில் எந்த போர்ஷன் வாசிக்கணும்னு சொல்லலை, ஐசையா ஸ்க்ரோலில் கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஜீசஸாக தான் ஹீ இஸ் செலக்டிங் திஸ் போர்ஷன் அண்ட் ஹீ இஸ் ரீடிங் திஸ் போர்ஷன். ஓகே. ஸோ யூஸ்வலாக நான் சொன்னேன்ல, பீப்புள் இந்த எந்திரிச்சு வாசிக்கிறவங்க கேள்வி கேட்கலாம், ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆர் மனசில் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த இதுதான். ஆனால் இவர் என்ன பண்ணார்? verse 20 பாருங்கள். ஹீ க்ளோஸ் த புக், கேவ் இட் டு த மினிஸ்டர் அண்ட் sat down. அப்போ எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. என்ன நீ ஒன்றுமே பேசலை இதை பற்றி அப்படின்னு வழங்குதா? ஸோ த ஐஸ் ஆர் ஆல் லுக்கிங் அட் ஹிம் அண்ட் தென் ஹீ ஸ்டார்டட் சேயிங், இன் திஸ் டே இன் திஸ் ஸ்கிரிப்சர் இஸ் ஃபுல்ஃபில்ட். உங்கள் காது பட இன்னைக்கு வாசித்த போர்ஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. கேன் யூ இமேஜின்? somebody is discussing prophecy and Jesus comes and says இன்னைக்கு இது முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா என்ன? வாவ், ரைட்? ஸோ லெட் அஸ் see என்ன போர்ஷன் வாசிச்சாருன்ட்டு. ஓகே. ஸோ என்ன போர்ஷன் வாசிச்சாருன்னா ஐசையா 61. அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்களேன். ரெண்டு சைட்லையும் விரல் வச்சுக்கோங்க, ஏன்னா ரெண்டும் பார்க்கணும். ஐசையா 61 1 and 2. ஓகே. ஸோ வாசிக்க வேண்டாம், இதே போர்ஷன் தான், லிட்ரலி த சேம் கேள்வி. ஓகே. ஆனால் ஐசையா 61 verse 2 1 வாசிச்சிட்டிங்க, 2 பாருங்க. யூ வில் நோட்டிஸ் சம்திங். ஜீசஸ் எது வரைக்கும் வாசிச்சாரு? லூக் 4:19 பாருங்க. லூக் 4:19. கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஆமா, இதோட நிறுத்திட்டாரு. கரெக்டா? ஆக்சுவலா ஐசையால நீங்க ஓபன் பண்ணி இவர் வாசிச்ச போர்ஷனை படிச்சோம்னா 61 1 and 2ல அந்த செகண்ட் வேர்ஸ்ல இன்னும் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கமால நிறுத்திட்டு போயிட்டாரு ஜீசஸ். 61 verse 2 வாசிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அப்படின்னு போகுது, அப்படின்னு கேரி ஆன். ஆனா 2ல பாதியில வாசிச்சிருக்காரு பாருங்களேன். ஒரு வசனத்துல பாதியில வாசிட்டு நிறுத்திட்டாரு. கரெக்டா? சோ ஃபன்னி, நோ? இட் இஸ் சூப்பர் சூப்பர் ஆசம். ஏன்னாக்கா
என்ன எழுதியிருக்கு 61 and 2ல? The spirit of the Lord God is upon me. Lord has anointed me. Jesus வாசிக்கிற மாதிரி வாசிச்சு பாருங்க. ஓகே, spirit of the Lord God is upon me. The Lord has anointed me. எதுக்கு? To preach good tidings to the poor, to heal the brokenhearted, to proclaim liberty to the captives, captives of sin, and the opening of the prison, those who are bound by Satan. You get me? இதெல்லாம் தான் செய்துட்டு வர்றாரு. கரெக்டா? மிரக்கிள்ஸ் பண்றாரு, காஸ்பல் சொல்றாரு, கடவுள்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு, டிமானிக் இதுல இருந்து விடிவு கிடைக்குது, சின்னில் இருந்து போக்குறதுக்காக வந்திருக்காரு. கரெக்ட்? 61 verse 2, to proclaim the acceptable year of the Lord. இது ஒரு பெரிய லாங் ஸ்டோரி. இயர் ஆஃப் த ஜூப்ளி கனெக்ட் பண்ணுற ஒரு வசனம் அது. ஓகே, இருக்கட்டும், அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இஷ்டம் இல்லை. பட் த பாயிண்ட் இஸ், இதெல்லாம் நான் பண்ண வந்துட்டேன், இது வரைக்கும் வாசிச்சுட்டு இதெல்லாம் இன்னியோட ஃபுல்ஃபில்டு அப்படின்னு உட்காந்துட்டாரு. கரெக்டா? எதுல பாக்கி விட்டுருக்காரு? த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் ஆஃப் ஆர் காட். அது என்னைக்கு? when he is coming back in anger, when he is coming to judge, when he is coming to avenge. Avenge-na ரிவெஞ்ச் எடுக்க வராரு. யாருக்காக ரிவெஞ்ச் எடுக்க வராரு? தாம் பிள்ளைங்களை அட்டாக் பண்ண ஈவில் ஈவிலை எதிர்த்து சண்டை போட வருவார். கரெக்ட்? தனக்கு தன்னுடைய பிள்ளைங்களை சேவ் பண்ணிட்டாரு. ஆனால் அவங்கள தொல்லை பண்ண, அவங்களுக்கு தீமையை கொடுத்த, அவங்கள பர்சிக்யூட் பண்ண அந்த ஈவில் பீப்புள் ஹூ ஆர் சரவுண்டிங் ஹிஸ் ஓன் சில்ட்ரன், அவங்கள அவெஞ்ச் பண்ண வருவார். அந்த வெஞ்சன்ஸ் நாள் வந்துருச்சா? வரல. அதனால உட்காந்துட்டாரு. இது இனிமேல் நடக்கும். அந்த கமால தான் இருக்கோம் நம்ம. அந்த கமா ஹேஸ் பிகம் 2000 years. கரெக்ட்? ஸோ வந்து அவர் செய்ய வேண்டியது, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஃபினிஷ்ட் அண்ட் ஹி சாட் டவுன். ஓ, திஸ் இஸ் அமேசிங் 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 பார்ட்டில். ஸோ ஜீசஸ் இஸ் லிட்ரலி டிக்ளேரிங் த ஜூப்ளி இயர் ஆர் த இயர் செலக்டட் பை த லார்ட் இஸ் தேர். அதாவது அவர் குறித்த நாள் வந்தாச்சு, நான் வந்துட்டேன், பண்ண வேண்டிய காரியெல்லாம் பண்ணிட்டேன். கரெக்ட்? டுடே த ஸ்கிரிப்சர் இஸ் ஃபுல்ஃபில்டு டில் தட் அமௌண்ட், டில் த கமா. இன்னும் நடக்க வேண்டியது பாக்கி இருக்குது, அது இனிமேல் நடக்கும்னு அர்த்தம். எனக்கு இப்பவும் சிலுக்குது. இப்போ எத்தனை வாட்டி அதை பற்றி பேசியிருப்பேன். அண்ட் ஐ லவ் திஸ் போர்ஷன் அண்ட் தட் இஸ் ஃப்ரம் ஐசாயா. ஸோ ஐசாயா இஸ் சூப்பர் ஸ்பெஷல். ஓகே, சரி. ஸோ திஸ் இஸ் அது ஆக்சுவலாக தட் இஸ் நாட் கனெக்டட் டு த மெசையா as such. இன்னும் வேறு விதமான கனெக்ஷன் இல்லை, அவர் தன்னை பற்றி இருக்கிறது தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. பட் மெசையானிக் ப்ராஃபஸின்னு இருக்கும்போது நான் வேறு லைனில் we are going to look at Isaiah. சரி. Okay. So coming back to this line. Okay. So David ஃபேமிலியில் மெசையா வருவாருன்ற பாயிண்ட்டு ஜூடாக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்கில் இருக்குது, டேவிடுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்கில் இருக்குது. ரைட்? இட்ஸ் ஆல்ரெடி தேர் இல்லையா? 2000 years ஆல்மோஸ்ட் பிஃபோர் ஜீசஸ் ஜூடாக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங், 1000 years பிஃபோர் ஜீசஸ் டேவிடுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங். அதே அந்த பிளெஸ்ஸிங்கை பற்றி 700 இயர்ஸ்க்கு அப்புறமா, சாரி 700 years பிஃபோர் ஜீசஸ் ஐசாயா சொல்கிறாரு திரும்ப. எங்கே சொல்கிறாருன்னு பாருங்கள். இப்போ அவர் சொல்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஏன்னாக்கா இவ்வளோ நாள் என்னதான் இருந்துச்சு? டேவிட் ஃபேமிலியிலேருந்து ஒரு ராஜா வருவார், டேவிட் ஃபேமிலியிலேருந்து ஒரு ராஜா குடும்பத்தில் ஒருத்தர் வருவாருன்னு இவ்வளோ நாள் யோசிச்சுருந்துருப்பாங்க மக்கள். இப்போ போகிற போக்க பார்த்தா ராஜாக்கள்லாம் ரொம்ப கேவலம். ரைட்? இதில் ஒரு ப்ராஃபஸி வேற இருக்குது. என்ன ப்ராஃபஸி வாசிச்சிடுறீங்களா? ஐசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஓகே. ஸோ ஈசா தான் அந்த ஜெஸ்ஸி வந்து டேவிடோட அப்பா இல்லையா? ஸோ அவரோட பேஸ், அவரோட ரூட்ல இருந்து ஒரு துளிர் ஒன்று பறந்து வரும், ஒரு பிரான்ச் வரும். ஸோ இந்த இட்ஸ் ஒரு மாதிரி லாங் ஸ்டோரி. சரி, நான் I'll try to tell. ஓகே, லெட் மீ டெல் தட். அதாவது என்ன நடக்கும்னா, ஜூடா கிங்ஸ் இருக்காங்க இல்லையா?
ஜூடா கிங்ஸ் தான், ஜூடாவில் உள்ள கிங்ஸ் தான் கிங்ஸாக இருக்கணும், அந்த கோத்திரம் தான் ராஜாவாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட்டு, டேவிட் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ராஜா வரணும். பாயிண்ட் நம்பர் 2. கரெக்டா? இப்போ கண்ட்ரி ரெண்டாக உடையும் போது ஜூடா அப்படின்னு அழைக்கப்படுற சதர்ன் கிங்டம், அங்கதான் ஜெருசலேம் இருக்கு, அங்கதான் ராஜா, இந்த ராஜாக்கள் இருக்கிறாங்க, டேவிட் குடும்பத்து ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த அந்த பார்ட் ஆஃப் த கண்ட்ரி இன்னும் உயிரோடு இருக்காங்க இல்லையா, இன்னும் தே ஆர் கண்டினியூயிங். பட் தேர் வில் கம் அ டைம் வென் இந்த டெவிடிக் லைன் ஆஃப் கிங்ஸே நின்று போகும், ஒரு காலத்தில் நின்று போகும். கரெக்ட் தான். பேபிலோன் கேப்டிவிட்டி டைமில் அந்த ஜொஹாக்கின்ன்ற ஒரு ராஜா இழுத்துட்டு போய் பேபிலோனில் கண்ணெல்லாம் குருடாக்கி ரொம்ப கொடுமையாக இட்ல எண்ட் சன்ஸ் அவர் கண்ணால் கொன்னுட்டு அவரையும் கொல்லுவாங்க. ஏன்னாக்கா அந்த வேற கிங் வரக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ அப்படி ஸ்தம்பிச்சு போயிடும் டேவிடோடைய லைன் ஆஃப் கிங்ஸு, நின்று போன மாதிரி. அதனால தான் இந்த படம். ஓகே, ஒரு ஸ்டம்பில் இருந்து ஒரு ஒரு அதாவது இட் இஸ் ஜஸ்ட் கட் ஆஃப் மாதிரி, ஒரு டெட் மாதிரி ஆயிடும். ஓகே, அப்போ இந்த டேவிட் லைனு ராஜாவாக இல்லாத மாதிரி அழிஞ்சு போன போல நின்றும். அந்த டைமில் அப்படி போகும்போது கூட காட் இஸ் டெல்லிங், அப்படி நீங்கள் ஒன்றும் இல்லை டெட்டுன்னு நினைக்கிறதுலேருந்து ஒரு ஷூட்டு கிளம்பி, ஓகே, ஒரு துளிராட்டம் நான் எழுப்பி என்னுடைய ராஜாவை உண்டாக்குவேன். ஓகே, மெசையா அப்படி வருவார். அப்போ என்ன அர்த்தம்? ராஜகோத்திரம் நிலச்சி நின்று ஒரு பிரின்ஸ் தான் மெசையான்னு இல்லை. இது ஒரு ஒன்றும் இல்லைன்னு ஆன ஒரு ஒரு சுச்சுவேஷனில் இருந்து ஒரு மெசையா எல்லாம் எழுப்புவேன், என்னோட மெசையா எழும்பி வருவாருன்ற பாயிண்ட். ஓகே, ஐ ஹோப் ஐ வாஸ் கிளியர். அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லுவார். ஓகே, 11:1 அது இருக்கும். 11:10 பாருங்களேன், ஐசையா 11:10 பாருங்க. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையா இருக்கும். ஸோ யூ வில் see in Isaiah, அந்த மற்ற எல்லா நேஷன்ஸும் ஒன்றா வருவாங்க. ஆமோஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி எல்லாரும் கூடி சேருவாங்க, எல்லாரும் இந்த ராஜா கடியில் வருவாங்க, எல்லாரையும் காப்பாற்றுவார். சால்வேஷன் இஸ் ஃபார் எவ்ரிபடி. அந்த அந்த பாயிண்ட்டும் வரும். ஸோ இப்போ இஃப் யூ see here, that is what 11:1 இப்படி ஒரு துளிராட்டம் வரும். ஆனால் அந்த துளிர் வந்து பேனர் ஆட்டம் நிற்கும், ஸ்ட்ராங்காக நிற்கும். உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் வருவாங்க வர்ஷிப் பண்ண. யா, ஸோ 11:10 வந்து நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் ஹேவ் யூஸ்ட் இட், பால் ஹேஸ் யூஸ்ட் இட். ரோமன்ஸ் 15:12 அவர் கோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எழுதியிருக்கு பாருங்க. அதனால ஜென்டைல்ஸும் வர்ஷிப் பண்ண வரலாம், கிறிஸ்டியன்ஸ் ஆகலாம் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டுக்கு ஹீ இஸ் யூஸிங் 11:10 ஆஸ் இஸ் ஆதார வசனம். அதை யூஸ் பண்ணி ஹீ இஸ் நெகோஷியேட்டிங், தேர் ஹேவிங் எ டிஸ்கஷன். ஓகே, ஸோ இஸ்ரேல் மட்டும் இல்லை, எல்லா ஜாதி மக்களும் ஃபாலோ பண்ணுவாங்கன்றது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் இந்த இந்த ஷூட், இந்த பிரான்ச், இதுக்கு நிறைய வார்த்தைகள் ஐசையா யூஸ் பண்ணியிருப்பாரு. ராடு, பிரான்ச்சு, ஷூட்டு, ஷாஃப்ட்டு, எல்லாமே இந்த துளிரை குறிக்குது. இந்த வசனத்தில் இருக்கிற இந்த துளிரை குறிக்குது, இந்த படத்தில் இருக்கிற துளிரை மீன் பண்ணுது. ஓகே, ஸோ தட் ஆல்சோ வி வில் சி. மற்ற வசனங்கள் மட்டும் வாசிச்சுட்டே வாங்களேன். ஓகே, டேவிடிக் கவனன்ட் உங்களுக்கு தெரியும். ஹவு காட் ப்ராமிஸ் டு கிங் டேவிட், நான் உன்னோட சந்ததியில் வைப்பேன்னு 2 சாமுவேல் சாப்டர் 7 சொன்னது. டேவிட் அதை பாட்டாக சொல்வார், Psalm 89 இருக்கும் அதே வசனம். ஓகே, ஸோ அதே பாயிண்ட், த சேம். ஸோ டேவிடிக் லைனில் ஸ்தம்பிச்சு போயிருந்தாலும், அந்த லைன் ராஜாக்களாக இல்லாமல் இருந்தாலும், அவங்க எங்கன்னு தெரியாமல் போக மாட்டாங்க. பட் அவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இல்லாமல் இருந்தால் கூட மெசையா அந்த குரூப்லேருந்து வருவார் அப்படின்னு இருக்குது. அண்ட் தட் இஸ் வாட் ஹேப்பன்ட். கரெக்டாக? ராஜாக்களாக இல்லையே, ஜோசப் அண்ட் மேரி இருக்கிறச்சர், தே ஆர் நாட் கிங்ஸ், ஆனால் தே ஆர் டேவிடிக் லைன் இல்லையா, ராஜ பரம்பரை.
அவங்க ஜீசஸ் பிறந்தது ராஜ பரம்பரை. ஆனால் அவர் ராஜாவா இல்லை அவர் அந்த டைமில். ஓகே, மேக் சென்ஸ். ஓகே, நவ் வாட் ஐம் கோயிங் டு ஷோ யூ இந்த பிரான்ச் இந்த ஷூட் அப்படின்ற வசனம் ஐசாயாவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. கேன் யூ ப்ளீஸ் டேக் ஐசாயா 49:2? அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். ஆமா, இது அந்த polished shaft also means Messiah. Isaiah 60:21. உன் ஜனங்கள் யாவரும் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். ஆமென். ஆமா, இது காட் பிளான்ட் பண்ற ஒரு பிரான்ச். ஐசாயா 4:2. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இருக்கும். அலங்காரமா என்னது? கடவுள் கர்த்தரின் கிளை இல்ல, பிரான்ச் ஆஃப் த லார்ட். ஸோ யூ வில் நோட்டிஸ் இந்த சிமிலர் வேர்ட்ஸ். இது ஜெரமையாவும் யூஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம இனிமேல் ஜெரமையா படிக்கும் போது லிங்க் பண்ணிக்கிட்டே வருவோம் நம்ம ஒன்று ஒன்றா. ஓகே, எப்படி ஒரே பாயிண்ட்டை ஸோ மெனி ப்ராஃபிட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இருக்காது. நம்ம படிக்கிற என்னோட லெவல் வந்து அவ்வளோ செமினரி காலேஜ் மாதிரி ஃபுல் இன்டெப்த்தாக இருக்காது. பட் யூ வில் கெட் அன் ஐடியா. ஓ, இதே பாயிண்ட். அப்போ நீங்கள் வாசிக்கும் போது இட் வில் பி சீன், இல்லை கடவுள் காட்டுவார் அதே பாயிண்ட்ஸ் வருது. தட்ஸ் வை த ஹோல் பைபிள் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். அந்த பாயிண்ட் வந்துட்டு வரும் வெளியில். ஓகே, ரைட். ஓகே, ஸோ டேவிட் லைனில் ஜீசஸ் பிறக்க போகிறாருன்ற பாயிண்ட்டை காட் ஹேஸ் அண்டர்லைன்டு த்ரூ ஐசாயா. ஓ, கிளியர்னோ? முன்னாலேயும் சொல்லியிருக்காரு, ஏர்லியராகவும் சொல்லிகிட்டே தான் வராரு, இப்போ திரும்ப அண்டர்லைன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ தட் பாயிண்ட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட்டு ஜீசஸுடைய பர்த் பற்றி. ஸோ நமக்கு இவ்வளோ நாள் என்ன தெரியும்? ஜெனிசிஸ் 3:15 இருந்த வசனம் இல்லை, ஐல் புட் எனிமிட்டி பிட்வீன் யூ அண்ட் த உமன், between your seed and her seed, and it shall bruise your head and you shall bruise his heel. Okay, so this is all about Satan ட்ட பேசும்போது ஈவை தான் ஈஸியாக ஏமாத்துனாங்க இல்லை, சேட்டன் டிசீவ்ட் ஈவ். ஸோ அதனால ஈவு வழியாக டிஸ்ட்ராயரும் வரும். சேட்டனுக்கு எதிர்த்து வர டிஸ்ட்ராயர் சீடு ஆல்சோ வில் கம் த்ரூ த உமன். அந்த அளவுக்கு தான் தெரியும். அப்போ இவ்வளோ இத்தனாயிரம் வருஷம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? மேனாக பிறப்பாரு, ரைட்? இந்த டிஸ்ட்ராயர், டெலிவரர், மெசாயா வில் பி அ ஹியூமன் பீயிங், இல்லை வில் பி பார்ன் இன் மேன்கைண்ட், உமனோட சீடில் அப்படின்ட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வருது இந்த வசனத்தில். என்ன வரும்னா ஐசாயா 7:14 வாசிச்சு பாருங்க. தெரிஞ்ச கிறிஸ்மஸ் வசனங்கள். அதனால ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி படி அந்த இந்த இந்த சாப்டரை சுற்றி கான்டெக்ஸ்ட் வாசிச்சிங்கன்னா, நாட் அ வெரி குட் கிங், அண்ட் ஐசாயா இஸ் டெல்லிங் தட் கிங், நான் சொல்கிற வேர்ட்ஸை சீரியஸாக எடு, நம்பு. நீ அப்படி நம்பலைன்னா கடவுள்கிட்ட வேணால் ஒரு சைன் கேளேன், சைன் தருவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறாரு? ஐயோ, நான் கடவுள்கிட்ட சைன்லாம் கேட்க மாட்டேன்ப்பா அப்படின்றாரு.
So in other words, God is telling us, he's challenging, not in a bad way. He's telling, என்கிட்ட கேளு, நான் காட்டுறேன் உனக்கு. கிடியோனுக்கு காட்டினாரு இல்லையா? லைக் காட் டிட் நாட் கெட் ஆங்க்ரி. நம்ம வாசிக்கும் போது தான் நமக்கு ஐயோ கிடியோன் என்ன இவ்வளோ சந்தேகப்பட்டு கேட்டிருக்காரு நமக்கு வேணால் டவுட் வரலாம். பட் காட் டிட் நாட் மைண்ட். ஹீ கேவ், இல்லை, ஹீ கேவ் ஹிம், ஹீ ஆன்சர்ட் தட் பாயிண்ட். கிடியனோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணார். சம்திங் சிமிலர் ஹீஸ் டெல்லிங் த்ரூ ஐசாயா, என்கிட்ட ஒரு சைன் கேளேன், நான் காட்டுறேன், அப்போ நீ நம்புவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் தட் கிங் இஸ் either afraid or humble or whatever, and he doesn't ask. அவர் நீ கேட்கலனாலும் போ, சரி நான் எப்படினாலும் சைன் தரப்போகிறேன் அப்படின்னு சைன் கொடுக்குறாரு. வாட் இஸ் தட் சைன்? A virgin will conceive and give birth to a son. Okay, that is the sign. So this matches with first சேட்டன் கிட்ட கொடுத்த அந்த 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 ப்ராமிஸ் இல்லை, அந்த கவனன்ட்டுக்கு போயிடுது. இப்போ உமனோட சீடுனா, ஓ மை காட், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மேன் ஆர் அ ஹியூமன் பீயிங், பட் இட் இஸ் கோயிங் டு பி அ virgin's child. Now that is impossible. நமக்கு யாருக்காவது செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு ஹியூமனை காட்டிட்டு இதுதான் மெசையான்னு சொல்ல முடியுமா? முடியாது. Now this has to be like super special. அதுதான் God is telling, I'll show you a sign. இல்லை, நான் உனக்கு காட்டுறேன் பாரு, வித்தியாசமான ஒரு காரியத்தை நான் செய்து காட்டுறேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? வெர்ஜின் பேபி பிறந்துச்சுன்னா ஒரு வினோதம், அதை செய்யக்கூடிய தெய்வம் கிரேட் இல்லையா? ஸோ ஆல் திஸ் இஸ் ப்ரூவன். ஸோ அந்த ப்ராமிஸை தான் இங்கே இட் கெட்ஸ் ஆடட் ஆன். ஓகே, த்ரூ அ உமன், எஸ், பட் த்ரூ அ வெர்ஜின், clarity is now. Are we okay? ஸோ 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி உமனோட சீட் சொன்னது, ஜீசஸ்க்கு முன்னாடி 4000 இயர்ஸ், இது ஜீசஸ்க்கு முன்னாடி 700 இயர்ஸ். ஓகே, ஸோ அப்போ கடவுள் கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. மெசையா பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வேர்ஜின் மூலம் வரும் அப்படின்னு சொல்லுவார். ஜீசஸ் பிறக்கும் போது நடக்கிற ஒரு காரியம். ஓகே, இந்த ஏஞ்சல் ஜோசப் கிட்ட பேசுகிற அந்த சினாரியோ அது பார்க்குறீங்களா? மேத்யூ 1:20-23. Matthew 1:20-23. ஓகே. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஓகே, ஸோ மேத்யூ ஜீசஸோடைய பர்த்தை ரெக்கார்ட் பண்ணும் போது அவரும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வராரு. ஜோசப் கிட்ட ஏஞ்சல் வந்தாங்க, ஏஞ்சல் இந்த மாதிரி நியூஸ் சொன்னாங்க. ஸோ அந்த ஏஞ்சல் பேசின போர்ஷன் மட்டும் பார்த்தாலே ஃபுல் காஸ்பல் இருக்கு. கரெக்டா? இது வெர்ஜின் பர்த் இருக்கு, கரெக்ட். அவர் சின்ஸுக்காக சாக போறாருன்ற பாயிண்ட் இருக்கு, ரைட். ஆல் தட் இஸ் தேர். ஸோ அப்படிப்பட்ட பேபி தான் ஜோசப், உனக்கு ஜீசஸ் பிறக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜோசப் யாரா? லைன் ஆஃப் சன் ஆஃப் டேவிட். Did you note that? So டேவிட் வழியில் வந்த ஜோசஃபே, உனக்கு இப்படி ஒரு வினோதமான ஒரு பையன், அவங்க எல்லாரையும் நீ சேர்த்து வச்சிரு, இல்லை மேரியையும் அக்செப்ட் பண்ணிக்கோ, மகனையும் அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டயலாக் இஸ் தட் இட் செல்ஃப் இஸ் அ காஸ்பல் இல்லை? அது அத்தனையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. மேத்யூ எழுதும் போது என்ன எழுதுறாரு? இதெல்லாம் எழுதிட்டு ஐசாயா சொன்னாரே அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இங்க. ஆர் வி கிளியர்? பிகாஸ் இட் இஸ் அ வெர்ஜின்,
இல்லையா? இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. ஹில் கிவ் பர்த் டு சன் அண்ட் ஹில் பி கால்ட் இம்மானுவேல். ஓகே, ஸோ அந்த ஐசையா ப்ராஃபஸி that it will be a virgin birth is very clear here. And of course in 2 chapter தள்ளி ஐசையா 9:6 வாசிச்சுக்கோங்க. ஐசையா 9:6 இன்னொரு கிறிஸ்மஸ் வர்ஸ். 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஓகே, இந்த ஒரு சாப்டர்லயே ஒரு அரை வருஷம் ஓடலாம் படிக்க அவ்வளோ இருக்குது இல்லையே பாயிண்ட்ஸில் படிக்கிறதுக்கு. ஸோ சம் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல மட்டும் செய்கிறேன். ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு டீட்டெயில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விச் ப்ளீஸ் நோட், ப்ளீஸ் நோட், ஓகே. For unto us a child is born, which is a normal birth. கரெக்டா? ஒரு பேபி பிறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்? ஸோ மேரிக்கு பிறக்க போகிற பேபியை பற்றி எழுதுனா it is a child who is born. Fine. But then second clause பாருங்க, a son is given. யாரோட son is given? God's son. It is not a son of Joseph. This is a son of God who is given to earth. அதான் John 3:16, right? So son is given to us. நமக்காக கொடுத்துட்டார். கடவுள் வந்து நமக்குன்னு மகனை கொடுத்துருக்காரு. ஓகே, ஹெவி மீனிங். ஓகே, கவர்மெண்ட் வில் பி அப்பான் his shoulders, so he'll be the king, ரைட்? ஸோ ஹீல் பி அ கிங். இந்த மாதிரி மேஜர் வசனங்கள் எல்லாத்துலேயும் அவர் ராஜா ராஜா ராஜான்னு வரும். மைக்காவோட பெத்லஹேமில் ஞாபகம் இருக்குல்ல, ஹீஸ் த ரூலர் அப்படின்னு வரும். வந்துட்டே இருக்கும் அந்த பாயிண்ட் தட் ஹீ இஸ் அ கிங்ன்ற பாயிண்ட். ஓகே, கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் his shoulder. He is called wonderful, no doubt. He is a counselor, no doubt. Mighty God. That's surprising because God எல்லாம் அனுப்பியிருக்காரு. அப்போ இவரும் காட் தான். நம்ம ட்ரினிட்டியே இருக்கிற அந்த அந்த வசனத்தில் ட்ரினிட்டி இஸ் ஷோன். ஹீ இஸ் தி எவர்லாஸ்டிங் ஃபாதர். ஹவு கம்? ஹவு கேன் ஹீ பி த ஃபாதர்? Yahweh then a father God. This is the son of God, right? This is where it is again noticed that Trinity is united as one also, right? Okay, so இந்த மாதிரி இதுக்குள்ள புதையல் தான் எக்கச்சக்கமாக இருக்குது படிக்கிறதுக்கு. Okay, but we are not getting into it right now. But 9:6ல re-emphasize virgin birth வந்துருச்சு. இது பேபியை பற்றின வர்ஸ். ஓகே, இந்த மெசையா ஆஸ் அ பேபி உள்ள ஒரு வசனம். ஓகே, ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு I should have put that slide here. But நமக்கு நம்ம லிஸ்ட் எழுதணும் தெரியுமா? 700 years வரைக்கும் காட் வந்து மெசையா பற்றி உலகத்துக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு எழுதிவிட்டே வந்தோம்ல. அதில் பேபின்னு வரல. ஓகே, அஸ் அ ஹியூமன் பீயிங் வந்திருக்கும். சன் ஆஃப் மேன்னு வந்தது. பிகாஸ் த சைல்டு இஸ் கோயிங் டு பி பார்ன் ஆஸ் அ உமன்ஸ் சைல்டு, அதனால தெரியும். ஆனால் இப்போ வந்து வெர்ஜின் மதர்ன்றது தெரிய வந்துருச்சு. அப்போது ஸ்பெஷலி கன்சீவ்டு இல்லையா? ஸோ அது தெரிஞ்சிருச்சு. அண்ட் நவ் பேபியிலேருந்தே ஹியூமனாக இருக்க போகிறாரு. நாட் லைக் ஹெவன்லேருந்து டமால்னு ஒரு ஹியூமன் வரல. ஓகே, பேபியாக பிறந்து வளர போகிற ஒரு மெசையா. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டும் வி நோ நவ். ஓகே ஓகே ஐசையாவில் வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இன்னும் ஒன் மோர் மெசையானிக் இது வந்து மெசையா உலகத்துக்கு வெளிப்படுறதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னால் ஒரு ஃபோர் ரன்னர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் ஹிம் ஒரு சம்ஒன் ஸ்பெஷல் வில் கம் ஆஸ் அ அனௌன்சர். ஓகே, அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி வருவாருன்ற வசனம் ஐசையாவில் இருக்குது. ஐசையா 40:3 பார்த்துக்கோங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும்,
பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். வாசிக்குவா? இல்ல போதும். ஓகே, ஸோ ஒரு ஃபோர் ரன்னர் வருவாருன்னு ஐசாயா சொல்றாரு, மெசையாக்கு முன்னாடி வருவாருன்ட்டு. அது யாரு நமக்கு தெரியும்ல, ஜான் த பேப்டிஸ்ட், ரைட்? ஸோ ஜீசஸ்க்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு அனௌன்சர் மாதிரி ஒருத்தர் வருவாருன்றது முன்னாடியே முன்னாடியே ப்ராஃபஸிட். இந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு 3 காஸ்பல்லையும் இருக்கு. ஓகே, இதே வசனம் ஐசாயா 43 ரெஃபர் பண்ணி ஓ ஜான் த பேப்டிஸ்ட்டை பற்றி தான் ஐசாயா எழுதினாருன்ட்டு மார்க்கில் இருக்குது, லூக்கில் இருக்குது, ஜானில் இருக்குது. ஓகே, ஐ திங்க் இது உங்களுக்கு தெரிஞ்ச போர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டென்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம், பட் ஜான் த பேப்டிஸ்ட் ஆல்சோ இஸ் ப்ராஃபஸிட் as an announcer. Okay, so I remember I explained to you அந்த ஒரு தெரியல, இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் டு யூ. ஒரு ஒரு இந்த இஸ்ரேல் மக்கள் தே ஆர் இன் க்ளோஸ் கனெக்ஷன் வித் யாவே காட், கரெக்ட் தானா? அப்போ தே டெஃபினெட்லி ஃபீல் ஸ்பெஷல். தே ஆர் சோசன் பீப்புள், சோசன் நேஷன், கடவுளுடைய செல்ல பிள்ளை, இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான், அந்த தெரிஞ்ச குரூப். காடோடைய ப்ராமிசஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணுறவங்களும் இந்த பீப்புள் தான். இன் அதர் வேர்ட்ஸ், காட் ஹாஸ் பீன் டாக்கிங் டு தீஸ் பீப்புள் டைரக்ட்லி. இல்லை, இந்த மாதிரி மோசஸ் அனுப்பி மோசஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி, அப்போ இவங்களுக்கு தான் தே நோ அ லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இல்லை, கடவுளுடைய க்ரியேஷன் டைம்லேருந்து கிளாரிட்டியோட விளங்குனது தங்க ஹிஸ்ட்ரி, தங்க நேஷனோட ஹிஸ்ட்ரி, க்ரியேஷன் டைம்லேருந்து உள்ள ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சு எப்படி ஒரு க்ரியேட்டர் இவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசுகிற மாதிரி பேசியிருக்காருன்றதெல்லாம் தெரிஞ்ச கூட்டம். இல்லை, கம்பேர்ட் டு கேனனைட்ஸ் ஆர் அமலக்கைட்ஸ் ஆர் சம்படி எல்ஸ், இந்த பீப்புள் ரொம்ப ஷுர் ஆஃப் தெம் செல்ஸ். இப்போ இவங்களுக்கு இந்த டெலிவரர் ஒரு கிங்காக பிறக்க போகிறாருன்றது உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். தங்களுக்கும் ஒரு கிங் வந்துட்டாங்க, அது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த டெலிவரர் மெசையா டேவிட் வழியாக வரப்போகிறாருன்ற இன்ஃபர்மேஷனும் கையில் கிடச்சிருக்கு. அப்போது இன்னும் ரொம்ப ஈகராக இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற டைமில் மோசமான கிங்ஸாக வரவும், நார்தன் கிங்டமும் பாதியாக உடஞ்சி பாதி அழிச்சிட்டு போயிட்டாங்க, வேறு யாரோ எனிமி கிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னும் போது குழப்பமாக இருந்திருக்கும். ஐயோ, கடவுள் நம்ம கூட இல்லையோ, கடவுள் சொன்னதெல்லாம் பொய்யோ, யூ கெட் மீ, என்னென்ன ஃபீலிங்ஸ்லாம் மைண்டையில் ஓடி இருக்கும் பாருங்கள். அவர் ப்ராமிசஸ் எல்லாம் இல்லையோ, அவருடைய கவனன்ட் எல்லாம் உடஞ்சிருச்சோ, இவர் ஃபெய்த்ஃபுல் காட் இல்லையோ, நம்மளோட கிங்ஸ் தான் நல்லாவே இல்லையே, எனிமி கிங்ஸ்லாம் பிகர் ஆகிட்டு வராங்களே, பெருசாகி நம்மளை அடிக்கிறாங்களே, நமக்கு பவர் இல்லாமல் போகுதே, அப்போ நம்ம செல்ல பிள்ளைங்க இல்லையா, கடவுளுக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கு பவர் இல்லையா, இப்படிலாம் மண்டையில் ஓடி இருக்கும். அப்போ அப்படி இருக்கிற மக்கள் கூட்டத்தில் தான் காட் இஸ் டாக்கிங் டு தெம். அப்போ நவ் காட் ஹேஸ் டு டெல் தெம். இப்போ நம்ம இருக்கிற பொசிஷனில் நமக்கு காடோட பிளான்னு விளங்குனது அந்த காலத்தில் உள்ள இஸ்ரேல் மக்களுக்கு விளங்கியிருக்காது. இப்போ நவ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். we know Jesus has come to take away our sins. அந்த டைமில் தெரியுமா? தெரியாது. we know only Israel is not blessed. the churchன்ற கூட்டம், அந்த பிலீவர்ஸ் கூட்டம், உலகத்தில் உள்ள எல்லா ஜாதி மக்களும் இன்க்ளூடட் இன் தட் கூட்டம். இது அந்த டைமில் உள்ள இஸ்ரேல் மக்கள் அவங்க தான் செல்ல பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ ஐசாயாலாம் சொல்ல போகிற மெசேஜ் எப்படி இருக்கும்? நீங்கள் இந்த ராஜாவை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, வேறு மாதிரி ஒரு ராஜா வருவார், கரெக்டா? இப்போ நீங்கள் ரிப்பென்ட் வேறு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உங்களால் ஹோலியாக லிவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஏபிள் டு, உங்கள் கையில் தான் லா இருக்குது. கடவுள் உங்ககிட்ட தான் தனக்கு பிரியமான பிள்ளைங்க எப்படிலாம் நடந்துக்கணும்னு சட்டத்திட்டங்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் உங்களால் நடக்க முடியலை.
you எல்லாம் இருக்கு கையில், but you are unable to obey and follow the commandments. You are unable to love God. You are unable to be loyal to God. You are unable to be faithful to God. கரெக்டா? அப்போ இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலன்னா இதுக்கு விடிவு காலம் என்னது? ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? அப்போ உங்களுடைய கிங்ஸ் செய்ய முடியாத ஒரு காரியம், உங்கள் ப்ரீஸ்ட்ஸ் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க, மக்கள் கண்ணால் பார்த்தாச்சு. இதெல்லாம் ஃபெயில்டு ப்ரீஸ்ட்ஹுட் ஃபெயில்டு. மோசே செட்டப் பண்ண ப்ரீஸ்ட்ஹுட் வேஸ்ட்டு, கண்ட்ரி நோ யூஸ், ராஜான்னு இவங்க ஆசையாக கேட்டு வாங்கி கிங்ஸ் வச்சு அது வேஸ்ட்டு. ஸோ ஹியூமன் அளவில் இதெல்லாம் ஃபெயில்டுன்னு தான் வருது. ஃபெயில்டு ப்ரீஸ்ட்ஸு, ஃபெயில்டு கிங்ஸு. அந்த டைமில் ஐசாயா ஹோப் கொடுக்குற வார்த்தைகளையும் கடவுள் சொல்லி அனுப்புகிறார். ஸோ இவங்களெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் இவங்கக்கிட்ட தான் நமக்கு விடிவு காலம் அப்படின்னு நினச்சிட்டு எதிர்பார்க்குற ராஜா இல்லை. நான் அனுப்ப போகிற ராஜா கொஞ்சம் வேறு. நான் அனுப்ப போகிற மெசையா ராஜா தான், பட் லிட்டில் டிஃப்ரெண்ட். அவரை ஃபாலோ பண்ணுறது நீங்கள் மட்டும் இல்லை, உலக மக்கள் எல்லாரும் வருவாங்க அவர்கிட்ட, எல்லாரும் வர்ஷிப் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி சண்டை இல்லாதது இல்லை பீஸ். அவர் வேறு மாதிரி ஒரு பீஸ் கொண்டு வருவார். யூ கெட் மீ? எல்லாம் அந்த அந்த வேர்ட்ஸ்லையா இருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ரீடிங் ஐசையா, ப்ளீஸ் ரீட் லைக் தட். அப்படி வாசிச்சு பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அந்த அந்த குழப்பம் நிறைஞ்ச மனசில் இருக்கிற இஸ்ரவேல் மக்கள்கிட்ட காட் பேசுகிற இன்ஃபர்மேஷன். ஓகே, பாதி கிங்டம் போயிடுச்சு, பாம்போல நிற்கிற கூட்டம், அந்த கூட்டத்துக்கிட்ட தான் காட் இஸ் டாக்கிங் டு தட். ஓகே, அப்போ தான் சொல்கிறாரு, நான் ஒரு கிங் அனுப்புவேன், ஒரு கிங் வருவார், இதே டேவிட் லைன்லேருந்து வருவார், ஆனால் அவர் வேறு மாதிரி இருப்பார், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்ன டிஃப்ரென்ஸுன்றது தான் யூ வில் கீப் ரீடிங். ஓகே, ஆமாம், த கிங் வில் பி ஃப்ரம் இஸ்ரேல், பட் இட் வில் பி ஃபார் ஆல் பீப்புள், ஆல் நேஷன்ஸ், ஆல் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. வெறும் உங்களுக்கு மட்டும் ராஜா இல்லை, அப்படி எல்லாம் அப்படி வித்தியாசமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வரப்போகிற பேபி இஸ் ஆல்சோ கோயிங் டு பி த கிங், ரைட்? ஆப்வியஸ்லி பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஸோ பீஸ்னால் என்ன நினைக்கிறோம் நம்ம? இமீடியட்லி வி திங்க் நோ சண்டை, நோ வார். நோ, ஜீசஸ் ஆக்சுவலி கம்ஸ் அண்ட் சேஸ், நான் என்னால், பிகாஸ் ஆஃப் ஹிம், என்னால் வீடுகள் கூட ரெண்டு படும். கரெக்டு? தோஸ் ஹூ பிலீவ், தோஸ் ஹூ டு நாட் பிலீவ், அப்படி ஆயிடுது இல்லையா? ஸோ ரெண்டு படும், ரைட்? ஸோ தெர் வில் பி டிவிஷன், நாட் லைக் த பீஸ் விச் வி திங்க். எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக, அதுதான் இமேஜின் பண்ணுவோம் நம்ம பீஸ்னால். பட் ஹீ இஸ் கம்மிங் டு செப்பரேட் பிலீவர்ஸ், நான் பிலீவர்ஸ், ரைட்? அப்படி அவர் பிரிக்க தான் வராரு. ஆக்சுவலாக ஹீ இஸ் கம்மிங் டு டூ அ லிட்டில் டிஃப்ரெண்ட் பீஸ். என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா, பீஸ் இமேஜின் ரியல் மீனிங். ஓகே, பீஸோட ரியல் மீனிங் நாட் சண்டை பிட்வீன் டூ ஹியூமன்ஸ் இல்லாமல் இருக்கிறது இல்லை பீஸ். பீஸ் இஸ் பிட்வீன் காட் அண்ட் மேன், ரைட்? காடும் மேனும் இப்போ ஒன்றா இருக்கோமா? இல்லை. கரெக்ட். நம்ம பாவம் பண்ண காலத்தில் ஈடன் டைம்லேருந்து நம்ம ஒன்றா இல்லை. பிட்வீன் காட் அண்ட் மேன் தெர் இஸ் நோ பீஸ். பட் ஜீசஸ் வில் பிரிங் பீஸ் பிட்வீன் காட் அண்ட் மேன். We saw that, understood the difference, இல்லையா? Not between பக்கத்து வீடு எடுத்த வீடு or பக்கத்து country எடுத்த country. No, this is between God and man. Okay, so when Isaiah says this will be a prince of peace, he is going to bridge the gap. எவ்வளோ heavy meaning இதுக்கு. He is going to bridge the gap between God and man ன்னு அர்த்தம். Okay, Isaiah 9:6. I think I'll stop here, because it's another topic from the next, which is about the cross. அதை பற்றியும் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. க்ரூசிஃபிக்ஷன், அட்டோன்மெண்ட், அதை நம்ம தனி கிளாஸ் எடுப்போம். டைம் ஆயிடுச்சு இல்லை? ஐயோ, ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, சாரி. I'll close now. So remember, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஐசாயாவில் உள்ள ப்ராஃபஸிஸ் about John the Baptist, about the line of David, and just that he is going to be a baby, but that baby will be a king, and
so many other things. And the Prince of Peace. Okay, so I'll stop here. I'll stop here. Shantika, over to you. ஓகேம்மா, ப்ரே பண்ணி முடிச்சிடலாமா? ஆமாங்கா. யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா ஃபினிஷ். ஓகே, ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். அன்புள்ளே சுவாமி, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இம்மட்டுமாய் கிருபையாய் கூட கர்த்தாவே மீண்டுமாய் ஒரு நாளையும் எங்களுடைய வாழ்விலை கொடுத்த தயவுகளுக்காய் நன்றி செலுத்துறோம். இந்த 1 மணி நேரத்தையும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், உம்மை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளவும் நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துறோம். ஆலயம் ஆசீர்வதிங்க, வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல உடல் நலம், சுகம், பலன் எல்லாவற்றையும் கட்டளையிடுங்க சுவாமி. சமாதானத்தின் தேவன் நீர் எங்களோட கூட இடைப்பட்டு எங்களை வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறேன். தொடர்ந்து எங்களோட கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசு நீ நாமத்தினாலே ஆமென். Amen. Thank you, ma. Amen. Thank you. Thank you, everyone. Thank you, Kamala. Thanks. Bye.